ஷேரிங் இஸ் கேரிங். இன்றைக்கி என்ன தகவல்னா, ஒரு சிங்கம் தன்னுடைய குட்டியை எடுத்துக்கிட்டு தாவி தாவி ஓடிக்கிட்டு இருந்துச்சா. அப்போ சிங்கக்குட்டி தெரியாமல் ஒரு ஆட்டு மந்தைக்குள்ளே விழுந்துருச்சு. அந்த சிங்கக்குட்டி இந்த ஆட்டுகளோட மத்தியிலேயே வாழ்ந்து வருது. அதுக்கு தன்னுடைய எபிலிட்டியும் தெரியல, அது ஃபேஸும் பார்க்க முடியல. அதுகளை மாதிரியே சாதுவாக படுத்துக்குது, இலத்தலை சாப்பிடுது, அப்படியே அது மாட்டுக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கு. அந்த வழியாக ஒரு பெரிய ஒரு சிங்கம் வந்து கிராஸ் பண்ணி போயிருக்கு. என்ன நம்ம வர்க்கம் மாதிரி ஒன்று இங்கே இருக்குதே அப்படின்ட்டு, உடனே கண்ணாடியில் பார்த்தியா, உடனே பார்த்தியா, நீ இந்த கூட்டத்தை சேர்ந்தவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது போயிடுச்சு. அப்போ தான் திங்க் பண்ணுது, என்ன அப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய உருவத்தை அப்போ தான் முதலாக தண்ணீரில் பார்க்குது. அப்போ பார்த்தா இது கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்குது. ஆகா, நம்ம வேறு ஆள் இல்லையா, நம்ம என்ன இவங்க கூட சேர்ந்துட்டு இப்படி இருக்கிறோமே, நம்மளோட தனித்தன்மையை இழந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு தன்னுடைய நான் யார் அப்படின்றத உணர்ந்துக்கிட்டு சிங்கமாக செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. அது மாதிரி நம்ம குழந்தைங்களையும் நீ யார் அப்படிங்கிறத உணர வைப்போம், நல்வழிப்படுத்துவோம். ஓகேயா? கேரிங் இஸ் ஷேரிங். ஷேர் பண்ணுங்கள்.